ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீட்டிலையே நல்லா கெட்டியான தயிர் ரெடி பண்ணிவிட்டு அதில் நீர்மோர் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நீர்மோர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி தானக்கா, இதுக்கெலாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ மாறி வர்ற அந்த அவசர உலகத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய ஆரோக்கியமான உணவு பழக்கங்களையும் பாரம்பரியமான உணவுகளையும் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்காம நம்ம இழந்துட்டு வரோம். விளம்பரத்தில் கலர் கலராக வர்ற கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை பார்த்துட்டு குழந்தைங்க ஆசையாக கேட்குறப்ப இந்த மாதிரி ஆரோக்கியமான பாரம்பரியமான நம்மளோட சம்மர் ட்ரிங்க் எல்லாம் இருக்கிறத மறந்துட்டு ஈஸியாக நம்ம அவங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றோம். அதெல்லாம் ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன். தயிர் ஊற்றுறதுக்கு பால் எப்படி காய்ச்சணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் நல்லா கொதித்து பொங்கி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ அதோட வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் வத்திரும். அப்போ உங்களுக்கு தயிர் நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இது நல்லா ஆறி இருக்குது. இப்போ இதில் நம்ம உரமோர் ஊற்றிக்கலாம். உரமோர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பால் எடுத்திருக்கேன். நீங்கள் பேக்கெட் பால் வாங்கினீங்க அப்படின்னா ஃபுல் க்ரீம் பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ உரமோரை ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி நல்லா ஆற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நான் ஒரு மண் சட்டியில் ஊற்றி வைக்க போகிறேன். மண் சட்டியில் தயிர் ஊற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா, தயிர் ரொம்ப ஓவராக புளிப்பு ஏறாது. அதே மாதிரி நல்லா உங்களுக்கு திக்காக கிடைக்கும். மண் சட்டி அந்த பாலில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் உறிஞ்சிரும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு தயிர் நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போ இதை நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு நான் காலையில் எடுத்திருக்கேன். பாருங்கள், தயிர் ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது. மண் சட்டியில் ஊற்றி வச்ச தயிர் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தயிரில் தான் நம்ம நீர்மோர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த தயிர்லேருந்து நான் ஒரு பாதி மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 லிட்டர் தயிர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஃபுல் தயிரில் பண்ணலை. இந்த 1/4 லிட்டர் தயிரோட நம்ம 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து நம்ம நீர்மோர் ரெடி பண்ணணும். முதல்ல ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி மோர் கடையிற மத்து இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம மீதி அரை லிட்டர் தண்ணி இதோட ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மோர் கடையிற மத்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கடைய இதிலேருந்து அப்படியே வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ இதுக்கு மேலே அப்படியே நல்லா வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். மோர் கடையிறதுக்கு நீங்கள் எடுக்கிற பானை கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த பானையோட வாய் பகுதி கொஞ்சம் நல்லா குறுகலாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் மோர் கடையிறப்ப வெளியில் சிந்தாது. இப்போ இந்த மோரில் இருந்த வெண்ணெயெல்லாம் ஓரளவு எடுத்தாச்சு. இந்த மாதிரி வெண்ணெயெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நெய் உருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மோரை கடைஞ்சாச்சு. இப்போ இது கூட நம்ம 1 இன்ச் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 2 போட்டுக்கோங்க. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா மாங்காய், கொஞ்சம் ஒரு பாதி அளவு பழுத்த மாங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை. அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இப்போ திரும்பவும் லைட்டாக ஒரு தடவை கடைஞ்சி விட்டுக்கோங்க. நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே சம்மர் ஸ்பெஷல் ராகி கூழ் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட மீதி அரை லிட்டர் தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பாரம்பரியமான சம்மர் ட்ரிங்க் நீர்மோர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காதீங்க. அப்படியே இந்த மண்பானையில் வச்சுட்டு உங்களுக்கு தேவைங்கிற நேரத்துக்கு எடுத்து குடிச்சிக்கோங்க. மண்பானையில் வைக்கிறப்ப அது கரெக்டான கூலிங்கை உங்களுக்கு மெயின்டைன் பண்ணும்.
இதை குடித்தா சளிலாம் பிடிக்கும்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஃப்ரிட்ஜில் மட்டும் வைக்காதீங்க. இந்த சம்மர் டைமில் இந்த நீர்மோரை செஞ்சு வச்சுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு அப்பப்போ குடிக்க கொடுங்க. ரொம்ப விரும்பி குடிப்பாங்க, ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.